வணக்கம். கிட்டத்தட்ட இந்த அரிசி ஒரு 30 ஆண்டு காலமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் பிரதிநிதி மன்றம் என்ன ஆரம்பிச்சு, அதை ஆரம்பிச்சதே மாணவ மாணவிகளுக்கு கல்வியும் பசி, எந்த கிராமத்திலையும் பசி இருக்கக்கூடாது, என்ன கண்ணு தெரிஞ்சு அவங்க பட்டினி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பசியே அந்த கஷ்டத்தை உணர்ந்தவன் என்ற அடிப்படையில யாரு வந்தாலும் அவங்களுக்கு அரிசி, தரமான அரிசி. பாரதியார் சொல்லியிருக்கார். ஐயா காமராஜர் சாப்பாடு போட்டுனாலும் அப்பனாலும் கல்வி கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஐயா அம்பேத்கர் இந்த மாதிரி பசியே இருக்கக்கூடாது கிராமத்துல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது உண்டு பண்ணி 3 வேளை நல்லபடியா அவங்க சாப்பிடணுன்ற எண்ணத்துலதான் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொன்னதுனால, அதெல்லாம் நான் பிறந்து வளரும் போது அதை நான் அனுபவிச்சதுனால அந்த அரிசியை தரமா கொடுக்கணும். சாதாரண அரிசி கிடையாது. இன்னைக்கு அந்த அரிசி 90 ரூபாய் ஒரு கிலோ. காசு பெருசு கிடையாது. அவங்க சாப்பிடும் போது அந்த மனதார சாப்பிடணும். ஒருவேளை சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிடணும். சாப்பாடுல ஏழை உயர்ந்தவர்கள் கிடையாது, அனைவரும் சாப்பாடு சமம். அந்த நோக்கத்துல கோடீஸ்வரங்களால் சாப்பிட்டாலும் சரி, அதை விட தாண்டி காஸ்ட்லியா நல்லபடியா தரமா இருக்கும்னு சொல்லி இந்த அரிசியை என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவும் கொடுக்கணும்னு ஒரு வைராக்கியம் எடுத்திருக்கேன். அது இறைவன் எனக்கு போட்ட பிச்சையை என்னுடைய தாய் தந்திரங்களுக்கு, கிராமங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். கட்சி ஒரு மக்கள் மசோதா கட்சி ஆரம்பிச்சு 8 மாசத்துல 25 லட்சம் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் யாரும் இந்த தாய் வீட்டுக்கு, அவங்களுடைய பிள்ளை வீட்டுக்கு சும்மா போகக்கூடாதுன்ற எண்ணத்துல காசு, ஏதாவது பஸ்ஸுக்கு காசு கொடுத்தா கூட அவங்க கணவருக்கு சில பேர் குடிக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி குடிச்சிருவாங்க. அவங்க பாவம். அதனால அதையும் ஒரு கணக்கு எடுத்துதான் ஒரு 5 கிலோ அரிசி வந்தவங்களுக்கு சும்மா போக கூடாது நான் எப்போதும் கொடுக்கறது. 4 நாள் 5 நாள் கூட வச்சு கஞ்சியோட வச்சு குடிக்கலான்ற ஒரு எண்ணத்துல நான் அதை கொடுத்துட்டு இருக்கேன். தரமா அதுதான் கொடுக்கணும். ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் பசியை போக்குறது தான் மிகப்பெரிய முக்கியமான இறைவன் சொல்லியிருக்கார். அந்த எண்ணத்துல நம்ம செஞ்சிட்டு இருக்கேன். இது என் வாழ்நாள் வரையும் செய்வேன். இதுவும் படிப்பும் என் மூச்சிற்கு காலமுறை அதை நான் தலையாய கடமையா எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். அதனால இன்னும் எவ்வளவு மனு கொடுக்கும் போது, இப்ப மனுல பாத்தீங்கன்னா நேற்று மட்டுமே எனக்கு ஒரு 700 பேர் இந்த மக்கள் அவருடைய கட்சியில் அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப மனுவை படிக்கும் போது வேதனையா இருக்கு. ஐயா என் குழந்தை சாப்பிடல, நாங்க சாப்பிடாம 2 நாள் இருந்திருக்கோம், அதெல்லாம் கேட்கும் போது தாங்க முடியாது. உடனே ஆளை விட்டு ஜீப்ல அந்த ஏரியாவில் அவங்களுக்கு போய் 10 நாளைக்கு வேண்டிய அரிசியை கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இது என் வாழ்நாள்ல தமிழ்நாட்டுல ஒரு சகாப்தம் பசியவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு கிராமத்தோறும் ஆய்வு பண்ணி, அது இல்லாம கணவர்ல இருந்தவங்களுக்கு 6000 பேருக்கு மாசம் ஒரு கார்டு போட்டு, நான் அப்பயே 2004 வீரபாண்டிய கட்டம் மக்கள் குடும்ப அட்டைன்னு போட்டு 30 கிலோ அரிசி திட்டத்தை கொடுத்தது நான் தான் முதல்ல. ஆணவத்துல சொல்லல, இது எல்லாரும் அதை செய்யணும். அரசியல் உள்ளவர்கள், முக்கியமா அரசியல்வாதிகள் தான் அதை செய்யணும். அது அவங்களுடைய வாக்கு பெற்றவர்கள் செய்யணும்னு சொல்லி யார் மனதையும் நான் புண்படுத்தல. என்ன மாதிரி உள்ளவர்கள் நிறைய செய்யணும்ன்ற இந்த எண்ணத்துல வாழ்வில எங்கேயும் எடுத்துட்டு போறது கிடையாது. உன் பேர் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான், அதை மட்டும்தான் செய்ய முடியும். 4 பேர் வாழ்த்தணும், அவங்க பசி ஆறணும். இந்த எண்ணத்துல இந்த மாதிரி அரிசி நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது கண்டிப்பா என்னுடைய மூச்சு குறை கொடுப்பேன்னு சொல்லி, உங்களுடைய ஆசீர்வாதம் அது தான் எனக்கு போதும்னு சொல்லி, ஜெய்ஹன்.